இப்போ அல்லாஹ்வை விட்டு நம்ம எப்படி விலகிறது? அவன் எல்லாரோடும் அழகா நடக்கிறான், எங்கிட்ட அல்லாஹ் அழகா நடக்கல அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. அல்லாஹ் என்னோடு எங்க அழகா நடக்கிறான்? என்ன நடக்கலங்கிறதா நம்ம கேள்வி. அல்லாஹ் என்ன செய்யல? நம்ம விளங்கி விட்டதெல்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அழகா நடக்கிறான்னா நமக்கு வசதியை கொடுக்கணும், செழிப்பை கொடுக்கணும், பெரிய வீடை கொடுக்கணும், நல்ல கார் வேணும், பைக் வேணும். இதுதான் அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம்னு விளங்குறோம். அது மாத்திரம் அல்ல பாக்கியம், அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். சில பேர்கிட்ட இருக்கும், சில பேர்கிட்ட இருக்காது. நேற்று ஏழைங்களை இன்னைக்கு பணக்காரங்கள் ஆக்குறான், இன்னைக்கு பணக்காரங்களை நாளை ஏழையா ஆக்குறான். அது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. அது மாத்தி மாத்தி அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஒன்றை விளங்குங்கள், அல்லாஹ் நம் மீது அவன் கொடுத்த உபகாரத்தை லா துஹ்ஸூஹா, நீங்கள் கணக்கிடவே முடியாது என்றான். காசு மட்டுமா? லா துஹ்ஸூங்கிறான், கணக்கிட முடியாதுன்னா என்ன? அது குர்ஆன் ஆலம். அன்பர்களே, என் ரப்பை நீங்கள் விளங்குவதுதான் மிகச்சிறந்த எதிர்காலம். ரப்பை விளங்குவதுதான் உங்கள் இதயத்தின் தூய்மை. ரப்பை விளங்குவதுதான் உங்கள் நிம்மதி. ரப்பை விளங்குவதுதான் உங்கள் குடும்பத்தின் பரக்கத். ரப்பை விளங்கும் போதுதான் நீங்கள் உங்களை கொண்டு அல்லாஹ்வோடும் அடியார்களோடும் அழகாக ஆக்க முடியும். கணக்கிட முடியாதுங்கிறான். அந்த வார்த்தையை 1000 முறை ரசித்தேன். நான் கொடுத்த அருளை, உனக்கு செய்த உபகாரத்தை நீ கணக்கிட முடியாது. காசு பணம்னா அதை எண்ணிடலாம, கணக்கு வச்சிடலாம, இவ்வளவுதான் இல்லைன்னு கணக்கிட முடியாத உபகாரம்